கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த காலை வேளை ஆண்டவரை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த அந்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் 139 சங்கீதம் 10வது வசனம் வேதம் சொல்கிறது, உமது கை என்னை நடத்தும். நான் கடையாந்தரத்தில் போய் படுத்திருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, உமது கை என்னை நடத்தும். இந்த நம்பிக்கை உறுதி இந்த நாட்களில் நமக்கு தேவை. நெருக்கடியானால் என் தேவனுடைய கை என்னை நடத்தும். தேவனுடைய கரம் ஒரு தேவ பிள்ளை நடத்தினால் அது சோர்ந்து போக மாட்டான், விழுந்து போக மாட்டான், பின் திரும்பி போக மாட்டான். சோதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கை வராது. ஆனால் அந்த சோதனை நடுவில் என்னை நடத்துகிற ஒரு தெய்வம், ஒரு நல்ல மெய்ப்பன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலான அன்பு தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. பல நேரங்கள் நம்ம ஏன் அங்கலாய்க்கிறோம், ஏன் கவலைப்படுகிறோம், திகிலடைந்து விடுகிறோம்? நடத்த யாரும் இல்லையே, முன் செல்ல யாரும் இல்லையே என்கிற உணர்வு தானே? இல்லை, உன்னை நடத்துகிற ஒரு தெய்வம். இந்த காலை வேளை ஆண்டவரை இருதயத்தில் அப்படி உறுதியாக எடுத்துக்கொள். என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. எந்த சூழ்நிலை, வனாந்தரமோ வயல்வெளியோ முள் புதரோ, எந்த சூழ்நிலை ஆயிலும் நீ தனிமையாய் நடப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த இருதயத்தில் அதை விசுவாசித்து பற்றிக்கொள். வேதனை, வியாதி, சூழ்நிலை நீ கடந்து போகிறாய், என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. இந்த காலை வேளையில் தாவீது ஏன் சோர்ந்து போகாமல், எவ்வளவு நெருக்கடிகளில் அலைந்து திரிந்து குகைகளில் பதுங்கி இருந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அவனையும் ராஜாவாக்கவில்லையா? உன்னையும் உயர்த்துவார், உன்னையும் நடத்தி நன்மையான, ஆசீர்வாதமான, உயர்வான ஒரு வாசலை உனக்கு தருவார். இந்த காலை வேளையில் விட்டு கொடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என்னை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. இருதயத்தில் பதித்துக் கொள்வோம், செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இந்த காலவெளியுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் அன்பு தகப்பனே, என்ன செய்வதென்ற வேலைகள், தொழிலில், குடும்பங்களில், எதிர்காலங்களில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் என்னை நடத்த யாரும் இல்லையே என்று அங்கலாய்க்கிற எல்லா இருதயங்களிலும் இந்த வார்த்தையை பதிய வைப்பீராக. என்னை நடத்துகிற ஒரு தெய்வன், அவருடைய கை என்னை நடத்தும், அவருடைய கரம் என்னை நடத்தும் என்று இந்த நாளில் விசுவாசித்து அறிக்கையிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாய், மேன்மையாய் தேவன் என்னை நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிற கர்த்தர் என்று விசுவாசத்தோடுமை பற்றி கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கிருபை கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய கை உன்னை நடத்தும். Praise the Lord. Praise the Lord.